இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஜெபச்செல்விங்கிறவங்க மதுரையிலேருந்து எழுதியிருக்காங்க. நான் வாடகை வீட்டிலையே இருந்தேன். எனக்கு கல்யாணம் ஆகி சுமார் 15 ஆண்டு ஆயிடுச்சு. நான் வாடகை வீட்டிலே இருந்தேன். அம்மாட்ட சொந்த வீடு வேணும்னு சொல்லி நான் நேரடியாக வந்து ஜெபம் பண்ணேன். நான் ஜாய் டிவி வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்க்காதனாலே கிடையாது, பார்ப்பேன். நான் இதில் சாட்சி சொல்லுவேன், ஆண்டவரே முடிஞ்ச காணிக்கை கொடுப்பேன், எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும்னு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அருமையான மேவிடும் கட்டி கீவிடும் கட்டி ஏசி போட்டு ஆண்டவர் நல்ல ஒரு பெரிய வீடை கொடுத்தாரு. அம்மா வந்து அங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாகன்னு சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன். இந்த ஜாய் டிவி நேயர்களுக்கு மறுபடியுமாக அன்பான வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இதை ஆரம்பித்த நாள் முதல் இந்த ஜாய் டிவியில் நம்ம ப்ரோக்ராம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இதை பார்க்குற கேட்குற உங்கள் ஒவ்வொருடைய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த டிவி ஊழியங்கள், அதாவது நம்பிக்கை டிவி ஊழியம், ஜாய் டிவி ஊழியம், யூடியூப்பு, ஷார்ட்ஸு, தேவநாளெல்லாம் கூட பத்திரிக்கை, அப்புறம் லார்ட்ஸ் பிரசன்ஸ் பாடல்கள், இது எல்லாமே விசுவாசத்தை தான் போகுது. பவுல் சொன்னது போல் எனக்கு உங்கள் உடுத்தவு இருந்தால் போதும் அப்படின்னு தான் என்னுடைய ஏம், அதுதான். ஆகவே வர்றதை அப்படியே ஊழியத்துக்கு நான் பயன்படுத்துவேன். மீதி இருந்தால் தான் எனக்கும் என் குடும்பத்துக்கும். ஏன்னா இதுக்கு அப்படி தான். எனக்கு 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் மூலம் ஆண்டவர் என்னோட தெளிவாக பேசினார். மீதியை கொண்டு நீ உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள்னு தீர்க்கதரிசி ஒய்ஃபுக்கு சொல்கிறார். ஆகவே மீதி இருந்தாத்தேன். அதனால தான் எங்கள் வீட்டில் எந்த ஒரு பொருளும் நான் வாங்கவும் முடியாது, ஏசி கூட நான் இன்னும் போடலை. ஆகவே ஏன்னா வர்றது ஊழியங்களுக்கு கரெக்டாக இருக்குது. மீதி எடுக்க ஆண்டவர் உதவி செய்ய நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஊழிக்காரங்க அதெல்லாம் பிளப்பு நடத்தணும்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? கர்த்தர் தருவார்னு விசுவாசத்தோடு இருக்கேன். ஆனால் எந்த ப்ரோக்ராமும் கொரோனா நேரம் கூட நிறுத்தப்படலை. தொடர்ந்து நம்ம ப்ரோக்ராம் ஜாய் டிவிலையும் சரி, நம்பிக்கை டிவிலையும் சரி, ஆண்டவர் போட உதவி செய்கிறார். அவரே ஐஸ்வர்ய சம்மனர், அவரே
தருகிறார். அவருடைய ஊழியது. ஆனால் அதுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, கொடுக்குறீங்க, அவருடைய பலனை நிச்சயம் நீங்கள் பெறுவீங்க, சந்தேகமே இல்லை. ஜெபிக்கிற, கொடுக்குற, உழைக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஓ ரகா தீகா பாபா லபரபோ. இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் இயேசு கிறிஸ்துவில் வாய்க்காமல் போவதாக. இந்த தேவ செய்தி 100 மடங்கு பலன் தருவதாக. இந்த அப்பா பவுலின் பிரசங்கத்தை கேட்கும்படி லீதியா உள்ள திறக்கப்பட்டது போல இதை கேட்குற பார்க்குற ஒவ்வொரு உள்ளமும் திறக்கப்படுவதாக. தகப்பனே, நீங்கள் மனம் இறங்குவீராக. அல்லேலூயா. ரகதீகா பாபா லபரபோ. கேன்சர் வியாதி நீங்கி போவதாக இயேசு நாமத்தினால். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பல்லு வலினால கஷ்டப்படுறீங்க, அடிக்கடி சூத்த பல்லு, அதுலேருந்து கர்த்தர் விடுதலை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரகதீகா பாபா லீபரபோ ஷேகதீகா. கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவுள். ஆண்டவரே, தகப்பனே, டைவர்ஸ் பண்ணணும்னு ஆண்டவரே கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணலான்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், தடுத்து நிறுத்துகிறார். அல்லேலூயா. மீண்டும் சத்துரு உங்களை கெடுக்காதபடிக்கு கூடி வாழுங்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ரோகா தூகா ரபா ஷேகா தீகபி அந்தலபரபோ. தகப்பனே, உமக்கு நன்றி, 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 நன்றி. ரகா தூகா ரபா ஷே. கணவன் மனைவிக்கு ஓயாத சண்டை, ஒருவருக்கொரு விட்டு கொடுக்காதனால சண்டை வருது. மாம்சம் ஆவிக்கு, ஆவி மாம்சத்துக்கு ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது கணவன் மனைவிக்கும். கர்த்தர் அதிலிருந்து கர்த்தர் விடுதலை தருகிறார், விடுதலை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு சகலத்தை தாங்கும், சகலத்தை சகிக்கும், சகலத்தை விசுவாசிக்கும். கணவன் மனைவிக்கு அன்பை ஊற்றுவீராக ஆண்டவரே, அன்பை ஊற்றுவீராக. அல்லேலூயா. ரக தீகல போஷ் சப தீகபி அக்கறை. படிச்சுட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க, எத்தனையோ கம்பெனிக்கு ஏறி இறங்குறீங்க, எல்லாம் குறைச்ச சம்பளத்துக்காக கூப்பிட்றாங்க. நீங்கள் படித்த, நீங்கள் எதிர்பார்த்த வேலையை கர்த்தர் தருகிறார். நீ எதிர்பார்த்துக்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படிக்கு அது தீமைக்கானதல்ல, அது சமானத்துக்கானது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ ஆவிர் அசைவாடுவாராக, அசைவாடுவீராக. இயேசுவின் ஜீவன் இறங்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். அல்லேலூயா. அந்த தேவ செய்தி 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும். பேசுவது நீங்களல்ல, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னை கொண்டு பேசு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமே. இந்த நாளையோட செய்தியுடைய தலைப்பு, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. 122 சங்கீதம் 7வது வசனம். இங்கே நம்ம பார்க்குறோம், அலங்கத்துக்குள்ளே சமாதானம். இங்கே அலங்கம் என்று சொல்லும்போது நம்ம இருதயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, அடுத்து நம்ம வீட்டை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, நாம் தங்கு வாசஸ்தலங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம செய்யும் கையீடு வேலையிலையும் அலங்கம் எடுத்துக்கலாம். அது ஊழியமாக இருக்கட்டும், அது வேலையாக இருக்கட்டும், இல்லை தொழிலாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும். இன்றைக்கி நிறைய பேருக்கு படிப்பில் சமாதானம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் ஏண்டா அந்த குரூப் எடுத்தேன்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்து நல்லா இருக்கிறான், உடனே வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு, அதில் ஒரு சமாதானம் இல்லை. இங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. பைபிளில் 2 வேர்டும் இது ஒன்று தான், அது 2 தடவை அழுத்தி சொல்லியிருப்பார் ஆவியானவர். அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பது. அரண்மனைனால வீடு தான். ஆண்டவர் சொன்னார், தேவ சமாதானம் ஒரு இருதயத்தை ஆழக்கடவுது அப்படின்னு இருக்கு. அப்போ உலகம் கொடுக்க எடுக்க முடியாத சமாதானத்தை தருகிறவர் ஆண்டவர் ஒருவர் மட்டுமே. யோவான் 14:27 தெளிவாக வாசிக்கிறோம். உலகம்லாம் பாருங்க, நம்ம ஒரு காரியத்தை ஒருத்தருக்கு செய்கிறோம்னா அதை திருப்பி நமக்கு செய்வாங்க. அதுதான் உலக காரியம். அவங்க 500 மொய் எழுதுனாங்க, நானும் 500 எழுதிட்டேன். அவங்க 1000 எழுதுனாங்க, நானும் 1000 எழுதிட்டேன். அவங்க ஜாமான் போட்டாங்க, நானும் ஜாமான் போட்டேன். இதெல்லாம் பதிலுக்கு பதிலாகுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உலகம் கொடுக்க எடுக்க முடியாத ஒரு சமாதானம். இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அநேக விசுவாசின்னு சொல்கிறவங்க வீட்டில் குடும்ப ஜெபம் வராது, சமாதானம் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை ஆளுகை செய்யணும். நம்ம அழகமாகிய இருதயம் எப்படி இருக்கிறது? இருதயத்தின் நிறைவினால் அவருடைய வாய் பேசும். உள்ளுக்குள்ள சமாதான கர்த்தர் இருந்தால் நாம் சமாதானத்துக்கானவியல பேசுவோம், செயல்படுவோம். சமாதானத்தை யாரும் பணம் கொடுத்து வாங்கவே முடியாது, அது பெறவும் முடியாது. ஏன்னா ஆண்டவர் சமாதானக்காரனாக இருக்கிறார். கொலைசேர் 1:20 சொல்லுகிறது, அவர் சிந்திய ரத்தத்தினாலே நமக்கு சமாதானம் உண்டாகிறது. அந்த சமாதானம் எப்படி கிடைக்கிறதுனா சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால. இன்னைக்கு நம்ம வீட்டில் சமாதானம் இல்லையா? ஏதோ நிலைக்கால்களில் இயேசுவின் ரத்தத்தை பூசுங்க,
அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கும். பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டு நிலக்காலில் பூசப்பட்டிருந்தது. எகிப்தி அதனால சங்காரத்துடன் கடந்து போனான். நம்ம காது மடல்களில் இயேசு ரத்தம் பூசப்பட வேண்டும். கால் பெருவரில் இயேசு ரத்தம் பூசப்பட வேண்டும். நமக்கு எப்போது சமாதானம் இருக்க வேண்டுமானால், நம்ம வீடு ஒரு குட்டி பரலோகமாக இருக்க வேண்டுமானால், நம்ம இருதயத்தில் தேவன் வாசம் செய்ய வேண்டும். சுத்த இருதயம் நமக்கு இருந்தால் ஆண்டவர் அங்கே இருப்பார். கள்ளங்கபடற்ற உத்தம இஸ்ரவேலாக இருக்கணும். நம்ம உள்ளத்தில் கபடு இருக்கக்கூடாது, போட்டி இருக்கக்கூடாது, போராமல் இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது, விரோதம் இருக்கக்கூடாது, பிறரை குற்றப்படுத்துகிற செயல் இருக்கக்கூடாது. இயேசு மன்னித்தது போல மன்னிக்கிற இருதயம் தான் ஒரு சமாதானம் நிறைந்த இருதயம். ஆண்டவரே, நானும் அப்படிதான் சொல்லுவேன். எத்தனையோ பேர் விரோதமாக எழும்பத்தை செய்வாங்க. ஆனால் ஆண்டவரே, நீங்கள் மன்னிக்கிறவங்கள நான் மன்னிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் அவங்கள எப்படி பார்க்குறீங்களோ அப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இல்லை. வீட்டில் 4 பிள்ளை இருந்தால் 4 பேர் சண்டை போடுறாங்க. 2 பிள்ளை இருந்தால் 2 பேர் சண்டை போட்டு கிடக்காங்க. சரி, ஒரு பிள்ளை கஷ்டப்படுது, ஒரு பிள்ளை நல்லா இருக்குது. சரி, நல்லா இருக்கிற பிள்ளைக்கு நம்ம பெற்றோர் கொஞ்சம் செய்கிறத குறைச்சிக்கலாம், கஷ்டப்படுற பிள்ளைக்கு உதவி செய்யலாம்னா, நல்லா இருக்கிற பிள்ளை போட்டி போடுது. அதனால் அது அவளுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, நான் வரமாட்டேன், போக மாட்டேன், உங்களை பார்க்க மாட்டேன். இப்படிலாம் சில வீடுகளில் விசுவாசிகளே பேசுகிறாங்க. நான் என் காது கேட்டிருக்கு. சமாதானம் இல்லை. பிள்ளைகளுக்குள்ள ஒரு சமாதானம் வேணும். பெற்றோருக்கு சமாதானம் வேணும். நம்ம செல்லு இடங்களில், வேலை ஸ்தலத்தில் ஒரு சமாதானம் வேணும். கைடு வேலையில் ஒரு சமாதானம் வேணும். படிப்பில், வேலையில், ஜெபத்தில் ஒரு சமாதானம் வேணும். சர்ச்சில் ஒரு சமாதானம் இருக்கணும். இன்றைக்கி அநேகர் சர்ச்சு மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அங்கே எனக்கு ஒரு சமாதானம் இல்லை, அவங்க நிமித்தம் தான் எனக்கு சமாதானம் இல்லை, இவங்க நிமித்தம் சமாதானம் இல்லை, அதனால் அவங்க போகிற சர்ச்சுக்கு நான் போகலை. இப்படியெல்லாம் பேசுகிறாங்க பாருங்களேன். இப்படிலாம் நம்ம பேசவே தயவு செஞ்சு கூடாது. தயவு செஞ்சு கூடாது. தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை ஆளுகை செய்ய வேண்டும். இந்த சமாதானத்தை இயேசு மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுலேயே 122:6 சொல்லுகிறது, எருசலேம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. எருசலேம் சமாதானத்துக்காக ஆண்டவர் வேண்ட சொல்றாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரும் முன்பாக அது முதலாவது எபீசியரிடம் இருந்துச்சு அந்த எருசலேம், இன்னைக்குள்ள எருசலேம். அடுத்து பாருங்க, அடுத்து எகிப்து ராஜா கைக்கு போச்சான். அடுத்தது நெபுகாத்சார் நேச்சார் கைக்கு போச்சான் அது அந்த எருசலேம். அடுத்து நெகேமியா அதை பழுது பார்த்து என்ன செஞ்சார, கட்டுனாராம். அப்புறம் கிபி 63 ரோமர் ராஜ்யம் அது கைப்பற்றிச்சான். 331 கிமு அப்போ கிரேக்கர் ஆளுகை அதில் இருந்துச்சான். ஏரோது அந்த தேவாலயத்தை அப்புறம் பழுது பார்த்து கட்டினானா. இப்படி ஒவ்வொருவராக ரோமர் ராஜ்யம், எகிப்தியர், எபோசியர், இப்படி எல்லாரும் அதை இடித்து போட்டு அதை பழுதாக்கி வச்சுட்டே இருந்தாலாம். நெகேமியா பழுது பார்த்து கட்டினார். கடைசியில் இயேசு காலத்தில் கிபி 7 ரோமர் அதை முற்றுகை போட்டாங்களாம். அது 1999 ஆண்டு சிலுவை வீரர்களால் அது மீட்கப்பட்டது அந்த எருசலேம். 1917 முதல் 1948 வரை ஆங்கிலேயர் ஆட்சி அந்த எருசலேமில் இருந்ததாம். இதை ஆண்டவர் இன்னைக்கு அவருடைய ஆலயமாக மாற்றி வைத்திருக்கிறார். இஸ்ரவேலுக்கு சொந்தமாக மாற்றி கொடுத்திருக்கிறார். 1948 ஆங்கிலேயர் ஆட்சி, ஆங்கிலேயர் கை கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய, இஸ்ரவேல் ஜனங்கள் அதை சுதந்திரித்திருக்காங்க. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே இருக்காங்க. யூதருக்கு அது சொந்தமாக இருக்கிறது. முற்காலத்தில் அங்கே ஒரு பள்ளிவாசல் இருந்ததாம். அது எப்போனா கிபி 637 ஆண்டில் பள்ளிவாசல் இருந்துச்சா. இப்படி அந்த எருசலேம் மாற்றப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு ஒவ்வொரு கைக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு சமாதானம் இருப்பதாக என்று சொன்னார். உங்கள் வாழ்க்கை கூட மாறி மாறி பிரச்சனையாக இருக்குதா? எருசலேமை போல. எருசலேம் என்றால் சமாதானம் என்று தான் அர்த்தம். மாறி மாறி ஏதாவது பலவீனம் வருது, மாறி மாறி இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வியாதி, மாறி மாறி பகை விரோதம் வருது, மாறி மாறி பொருளாதார நெருக்கடி வருது. எத்தனை பொண்ணு பார்க்குறோம் கல்யாணம் நடக்கலை, எத்தனை மாப்பிள்ளை பார்க்குறோம் கல்யாணம் நடக்கலை, எத்தனையோ டாக்டர்கிட்ட போயிட்டோம், கரு தங்குற மாதிரி இருக்கு, அப்படியே இதாகிருது, கலைஞ்சிருது. இப்படி மாறி மாறி பிரச்சனையாக வருதா வாழ்க்கையில்? ஒழுங்காக ஜெபிக்க முடியலையா? ஜெபிச்சா சிலவருக்கு தூக்கம் வந்துடும், கையில் வாசிக்க முடியாது. மாறி மாறி கொஞ்சம் ஆவிக்கிரியில் வாழ்க்கையில் எழும்புவாங்க, திருப்பி டவுன் ஆயிடுவாங்க.
இப்படியே அநேகருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. மாறி மாறி எப்படி எருசலேம் ஒவ்வொரு கைக்கும் போச்சோ அதே போல் இன்னைக்கு யூத ஜனங்கள் அங்கே இருக்கும்படி ஒரு நிலையானதாக மாறின பொழுதுல இன்னும் அங்கே யுத்தங்கள் நடக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை இருந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லையா? அதனால் கச்சா எண்ணெய் எல்லாம் விலையெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். சரி, அப்போ அதனால தான் சொல்கிறாரு, எருசலேம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளேயே சுகம் இருப்பதாக. ஒரு சபைக்குள்ளே சுகம் இருக்கணும், வீட்டுக்குள்ளே சுகம் இருக்கணும், ஊழியத்தில் சுகம் இருக்கணும், சரீரத்தில் ஒரு சுகம் இருக்கணும், மனதில் சுகம் இருக்கணும். நிறைய பேருக்கு சரீரம் நல்லா இருக்கும், ஆனால் மன அழுத்தம், மனவியாது, சுகம் இருக்காது. ஆத்துமா இளைப்பாறு இல்லாமல் தவிக்குது. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக. 119 சங்கீதம் 165 சொல்லுகிறது, உமது வேதத்தை நேசிப்போருக்கு மிகுந்த சமாதானம். யார் இருக்கலாம் சமாதானம்? பார்த்தீங்களா? வேதத்தை நேசிக்கிறது. நம்ம அலங்கத்துக்குள்ள சமாதானம் இருக்கணும், நம்ம அரண்மனைக்குள்ள சுகம் இருக்க வேண்டுமானால் முதலாவது நாம் செய்ய வேண்டியது வேதத்தை அதிகமாக நேசிக்கணும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை கேளாதுடைய ஜபம் அது அருவருப்பாக இருக்குது. வேத வசனம் நம்ம கால்களுக்கு தீபமும் செல்லு வலிக்கு அது வெளிச்சமாக இருக்க வேண்டும். வேதத்தை பிடிச்சுக்கிடணும், சுடரை போல பிரகாசிக்கணும். வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. வேதத்தில் ஒரு எழுத்து கூட அவமா போகாது, புல்சா கூட அவமா போகாது. வாக்கு தத்தங்களாம் கிறிஸ்தேசுக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறது. ஆகவே நீங்கள் நானும் முதலாவது சமாதானம் வேண்டுமானால் குடும்பத்திலேயும் இல்லத்திலேயும் உள்ளத்திலேயும் போகிற இடங்கள்லையும் சபைகளுக்குள்ளேயும் ஒரு சமாதானம் இருக்க, சமுதாயத்திலே ஒரு சமாதானம் நம்மத்த வர வேண்டுமானால் நீங்கள் நான் வேதத்தை அதிகமாக நேசிக்க வேண்டும். அடுத்து ஏன்னா ஏசாயா 53:5 நமக்கு சமாதானத்தை உண்டாக்க ஆக்கினை அவர் மேலே விழுந்ததுன்னு இருக்கு. ஏன்னா அவர் தான் நமக்கு சமாதானத்தை அருளுகிறவர். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தான உங்க காலடியில் கீழே போடுகிறான் இருக்கு. சமாதான குலைச்சல் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க என்னைக்கு வீட்டுக்குள்ளே வந்தாங்களோ காலை வச்சாலோ, என்னைக்கு காலை வச்சானோ அன்னைக்கிலே வீட்டில் சமாதானம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த பழிச்சொல்லுக்கு நீங்கள் நான் இரையாகாதபடிக்கு நம்ம உள்ளத்திலே, நம்ம இல்லத்திலையும், நம்ம குடும்பத்திலே நாம் செல்லுகிற காரியங்களையும் ஒரு சமாதானம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு நீங்கள் நான் வேதத்தை நேசிக்க வேண்டும். அதே போல் மார்க் 5:34 மகளே நீ சமாதானத்தோடே போய் வேதனை நீங்கி சுகமாயிருங்கிறார். வைத்தியர்களுக்கு செலவழிச்சிட்டிங்களா நிறையா, அதனால சமாதானம் இல்லையா? வாங்குகிற சம்பளத்தெல்லாம் வைத்தியம். இப்படி நிறைய ஃபோனில் எனக்கு சொல்லுவாங்க, வரவு 8 செலவு 10 மாதிரி ஆகுதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், கத்தருக்குரிய நீங்கள் கத்தருக்கு செலுத்துங்க, ராயனுடைய ராயனுக்கு செலுத்துங்க, அப்போ தான் உங்களுக்கு வீண் விரைச்சலை வராது அப்படின்னு சொல்லுவேன். அது ஜனங்களுக்கு சில பேருக்கு செய்ய மனசு இல்லை. ஊழியக்காரங்களுக்கு தான் நம்ம கொடுக்குறோன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அது லேவியருக்குரியது. மெல்கிசேதேக்குக்கு ஆபிரகாம் தசமா செலுத்தினான், பார்க்குறோம்ல. அப்போ வைத்தியத்துக்கு போய் நிறைய செலவழிக்கிறான் ஒரு ஸ்திரீ. நம்ம பார்க்குறோம் 12 வருஷமா, 1 வருஷம் 2 வருஷம்ல ட்ரீட்மெண்ட்டு, 12 வருஷம். இன்றைக்கி 6 மாதம் ட்ரீட்மெண்ட்டு நம்மளால் தாங்க முடியல. என் மகனுக்கு 5 வருஷம் வேலூர் சிஎம்சியில் ட்ரீட்மெண்ட்டு, 95 99 முடிய. அதுவே என்னால் தாங்க முடியல. ஆனால் 12 வருஷம் பெரும்பாடான், 12 வருஷம் வியாதி, எவ்வளவோ செலவழித்து பார்த்துட்டான் தன் ஆஸ்தியை. ஆனால் ஒன்லையும் பயனே இல்லை. கடைசியில் என்ன ஆயிட்டா, எல்லாத்தையும் விற்று விற்று விற்று, நகையை விற்றுருப்பா, வீடை விற்றுருப்பா, கையில் பொருள், வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ விலையுண்ட பொருள் அதெல்லாம் விற்றா. ஆனாலும் அந்த வியாதி நீங்கலை. கடைசியில் ஏசுட்ட வந்து அப்படி வஸ்திரத்தின் ஒவ்வொருத்த தொட்டா நானே சுகமாவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு தொட்டார். ஆண்டவர் சரி அந்த உருமாலில் இருந்து என்ன வந்துச்சு, அல்லேலூயா, வல்லமை புறப்பட்டது. சரீரத்தை
வஸ்திரத்தில் ஓரம் அவர் உடுத்திருந்த வஸ்திரத்தில் பவர் இருந்துச்சு, வல்லமை இருந்துச்சு, சுமாக்கிற வல்லமை இருந்துச்சு. அதை தொட்டா பாருங்க, உடனேயே சுகம் உண்டாயிடுச்சு. ஆண்டவர் சொல்றார், நீ சமாதானத்தோட புறப்பட்டு போ. அப்போ இங்கே சமாதான குறைவு எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, வியாதினால, ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட்னால. பணமும் இல்லை, சுகமும் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் இதைத்தான் பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்கும்போது எவ்வளோ பேர் சற்றாயில் அவள் குணமாகலையாம். அப்படின்னா யாருக்கு தான் சமாதானம் வரும்? வராது. உள்ளே இருக்கிறதெல்லாம் செலவழிச்சிட்டா. அப்போ அப்படி இருந்து அவளுக்கு சமாதானம் வரல. உடனே அவள் இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டா குணமாவே என்று சொல்லி விசுவாசத்தோடு போய் அந்த வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டா ஒரு வல்லமை அவற்றிலேருந்து புறப்பட்டு அவளை குணமாக்கிட்டு பார்க்குறோம். திருப்பி அவளுக்கு அந்த வியாதி வந்ததாக சத்திரம் சொல்லவே இல்லை. இயேசு குணமாக்கினா ஒரே முறை தான், ஒரே முறை மரித்தார், ஒரே முறை உயிர்த்தந்து, ஒரே முறை திருப்பி வரப்போகிறார். ஆண்டவர் சொன்னார், இப்போ நீ சமாதானத்தோட போமா, உங்கள் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரிய, உங்களை எப்படிப்பட்ட பலவீனம் தாக்கியிருக்கு? அந்த பலவீனத்தினால் உங்களால் ஜெபிக்க முடியலையா, துதிக்க முடியலையா, ஆண்டவருக்குன்னு எழுதி பிரகாசிக்க முடியலையா, கொடுக்க முடியலையா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? உங்கள் அழகுக்குள்ளே சமாதானத்தை தருகிறார், வரவர்களை சுகத்தை தருகிறார். எரேமியா 33:6 நான் அவர்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணி என்னுடைய சமாதான உடன்படிக்கை அவர்களுக்கு நான் தருவேங்கிறார். சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணுகிறவன் ஜீசஸ். அல்லேலூயா. உங்களுக்கு மனசளவில் சௌக்கியம் இல்லையா, ஆரோக்கியம் இல்லையா? வேத வசனம் இதயத்தில் பதியாதபடி சாத்தான் அந்த கலையை போட்டு அதை எடுத்து, அதாவது சாத்தான் கலையை போடுறானா, வேத வசனம் இதயத்தை தங்க முடியாதபடி கர்த்தர் அந்த கலையை பிடுங்கி போட விரும்புகிறார். வேத வசனத்தை இதயத்தில் எழுத விரும்புகிறார். அவருடைய ஆவினால, இரத்தத்தினால, நாமத்தினால எழுதணும் ஆண்டவர் விரும்புகிறார். அதை என்ன செய்யணும்? அது மாத்திரமில்லை, அதை நம்ம கைக்கொள்ளவும் செய்யணும். சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணுகிறார். அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி நமக்கு சுகமாக்குறான்னு பார்க்குறோம். ஆகவே நீங்கள் எப்படிப்பட்ட ஆரோக்கிய குறைவாக இருந்தாலும் சரி, சுகவீனமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை பணத்தில் சுகவீனம் எல்லாம் இருக்கலாம், போதுமான வருமானம் இல்லைன்னா அந்த பற்றாக்குறைங்கிற ஒரு சுகவீனம் இருக்கலாம். ஆண்டவர் அதை நீக்கி போட விரும்புகிற அரமனைகளே சுகமும் இருப்பதாக. ஏன்னா நம்ம பார்க்குற ரோமர் 8:6 மாம்ச சிந்தனை மரணம், ஆவின் சிந்தையோ சீவனும் சமாதானமா. சமாதானம் வருவதற்கு வேதத்தை அதிகமாக நம்ம வாசிக்க வேண்டும். ரெண்டாவது, அந்த சமாதானத்தை உண்டு பண்ணி ஆக்கின அவர் மேலே விழுந்தது என்று விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக, ஆண்டவர் தான் விடுதலை கொடுக்கிறவர் என்று அறிய வேண்டும். ஏன்னா அவள் அறிந்தா, பெரும்பாலுள்ள ஸ்திரீ பணம் காசு இருக்கு வரையும் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தா, பணம் காசு இல்லைன்னு உடனே பிற ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சா வந்தான். இதே போல் ஆண்டவர்கிட்ட வந்தால் சுகம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இருக்கணும். அடுத்து ஆவின் சிந்தனை வேணும். மாம்ச சிந்தனை புறம்பே தள்ளணும். ஆவின் சிந்தையோ அது ஜீவனோ அது சமாதானம் பார்க்குறோம். அந்த ஜீவனும் சமாதானம் நிறைந்த அந்த தேவ ஆவினால் நம்ம நிரப்பப்படணும். அப்போ தான் நமக்கு நம்ம அளவுக்குள்ள சமாதானம் இருக்கும், நம்ம அரண்மனைக்குள்ள சுகம் என்று செய்யும், தங்கும். எரேமியா 33:6 இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆகவே நீங்கள் நானும் சௌக்கியமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நீண்ட ஆயுள்களாக காணப்படணும். அப்போ தான் நம்மளை பார்க்குறவங்க என்ன செய்வாங்க? இவர்களுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம இங்கே பார்க்குறோம், எல்லா அக்கிரமங்களுக்கும், எல்லா பாவங்களுக்கும், எல்லா கெடுதல் செய்கிற மனிதர்களுக்கும் கர்த்தர் நம்மளை விலக்கி சமாதானத்தை தருகிறார். இங்கே நம்ம பார்க்குறோம், அதாவது எரேமியா 33:6-8 சொல்லுகிறது,
அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றஞ்செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை விலக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசின மனச்சாட்சி நிமித்தம் ஆண்டவர் அக்கிரமங்களினாலும் பாவங்களிலும் நிறைந்திருந்த நம்மை ஆண்டவர் சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். ஆகவே நமக்கு சமாதானம். ஆண்டவர் சொந்த ரட்சை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது உங்கள் அழகத்துக்குள்ள சமாதானம் இருக்கும், வரமைக்குள்ள சுகம் இருக்கும். நான் ஞானசனம் வாங்காதவங்க ஞானசனம் வாங்க, பரிசுத்த அபிஷேகம் பெறாதவங்க கேட்டு தயவு செஞ்சு பெற்றுக்கோங்க. அப்போ தான் தேவ சமாதானம் உங்களை என்ன செய்யும்? ஆளுகை செய்யும், கண்டிப்பாக ஆளுகை செய்யும். ஆண்டவர் நம்ம யாத்திரை 34:10 படியாக பூமியில் எந்த ஜாதிகளுக்குள்ள செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்? செய்ய வல்லவராக இருக்கிறார், செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லவே இல்லை. ஏனெனில் தேவ சமாதானம் இருதயத்தை நிரப்பும், கையிடுவேல் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம பிள்ளைகளின் சமாதானம் நமக்கு பெரிதாக இருக்கும். ஏசாயா 54:13 படி நம்முடைய பிள்ளைகள் சமாதானம் நமக்கு என்ன செய்யும்? நிச்சயம் பெரிதாக இருக்கும். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்லையா? உங்கள் வீட்டில் சமாதானம் இல்லையா? ஆண்டவர் சமாதானத்தின் காரணர். அதே கூட இருந்து சமாதானத்தை எல்லா காரியத்தையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எருசலேம் இப்போ சமாதானம், இன்னும் எருசலேம் சமாதானத்துக்கு நம்ம வேண்டிக் கொள்ளணும். ஆகவே உங்கள் வீடு எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருப்பது போல கர்த்தர் இது முதல் கொண்டு நம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருப்பார். உங்கள் அழகத்துக்குள்ளே சமாதானம், அரண்மைக்குள்ளே சுகம் கண்டிப்பான செய்யும் உண்டாகும். உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். கவலையை விட்டு விடுங்கள், கர்த்தர் மேலே நம்பிக்கை வையுங்கள். அல்லேலூயா, உங்கள் பாவங்கள் போக கழுவப்படுங்கள். நான் அந்த எரேமியா 33:8-9 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவரில் எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி நமக்கு எதை செய்கிறார்? சமாதானத்தை தருகிறார். ஆகவே நீங்கள் சமாதான குலைச்சல் அடைய வேண்டாம். உங்கள் இறுதி இப்போதே சமாதானம் அடையிட்டு எந்தெந்த காரியத்தை குறித்து உங்கள் இறுதியை சமாதானம்லாம் தவிக்குதோ அந்த நன்மைகளை செய்து அந்த தேவையை கர்த்தர் உங்களுக்கு சந்தித்து இப்பொழுது சமாதானத்தை அருளுகிறார். தலையை தாழ்ச்சி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம். வழங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஒரு ரீகா தாக ரபா தீகல்ல ரபோ ஓ ரபா ஷபலாபா ரபா. ஆவியானவர் இறங்குறார், அபிஷேகம் இறங்குறது, வல்லமை இறங்குறது, பிரசனம் மூடுகிறது, கர்த்தருடைய கரம் தொடுகிறது. ஆண்டவரே, இதை பார்க்குற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு, அந்த ட்ரீட்மெண்ட் நிறுத்தப்படட்டும். ஆண்டவரே, சுகர் கையாக இருக்குது, ப்ரெஷர் கையாக இருக்குது, கொலஸ்ட்ரால் கையாக இருக்குது, இதெல்லாம் நீங்கி ஆண்டவரே சர்வாங்க சுகம் உண்டாகட்டும். பெரும்பாலுள்ள ஸ்திரிக்கு சுகம் தந்தது போல சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஓ ரபா லீபா ரபா ஷபதிக பலப ரபோ ஷபதிக பபலப ரபா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ரக திக லலப ரபோ. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென், ஆமென். பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை நடத்தி உனக்கு சமாதானத்தை தருவேன்னு சொல்கிறார். உன் பிள்ளைகளுக்கு வேலையை கொடுத்து நான் சமாதானப்படி செய்வேன். உன் பிள்ளைகளை ரட்சித்து நான் உனக்கு சமாதானத்தை தருவேன்னு சொல்வதற்கா நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தினால விசுவாசத்தோடு சோத்திரத்தோடு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 94871777
6595932817 மற்றும் 9443930850.